இன்றைக்கி நம்ம கிச்சனில் புதினா குழம்பு பண்ண போகிறோம். மருத்துவ குணமிக்க புதினா குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதினா குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 10 போல் பூண்டு, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம். வெங்காயம் வெள்ளை பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, மிளகும் ஜீரகம் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 3 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா தாளிக்கிறதுக்காக தான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் தேவை கூட இல்லை, போட இஷ்டம் தான் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுமே நம்ம இப்போ வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. தண்ணி குழம்புல அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும், நல்லா கெட்டி சேர்ந்து, அப்போ இறக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணியாலாம் இருந்தால் அந்த குழம்பு நல்லா இருக்காது. நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு, குழம்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எல்லாமே வதக்கி தானே போட்டோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எல்லாம் புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் இது போல் புதினால குழம்பு செஞ்சு பாருங்கள். இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேவிங்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.